நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய வீடியோ பதிவுகளை பார்த்துட்டு ஹார்ட்டில் அடைப்பு இருந்துச்சு. அந்த அடைப்புக்காகவும் அதே போல் ஹார்ட்டில் அவருக்கு பிளட்டுடைய பம்பிங் திறன் லோவாக இருந்துச்சு. அதுக்காகவும் நம்மளை தொடர்பு கொண்டாங்க. நாம் மருத்துவருடைய ஆலோசனையின்படி அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் தொடர்ந்து 6 மாதமாக கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 6 மாதம் முடிஞ்ச பின்னாடி இப்போது அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார். அதனால் அவருடைய பழைய ரிப்போர்ட்ஸையும் புதிய ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டு நாம் அவர்கிட்ட வீடியோ பதிவுகள் கொடுங்கன்னு கேட்டுருந்தோம். அவர் என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லை இப்போது ஹார்ட்டில் ஸ்டெண்ட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பிளட் பம்பிங் திறன் லோவாக இருக்கிறதாலும் சரி, பல லட்சங்கள் செலவாகுது. சரியா? இப்போது நம்முடைய மூலிகை மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் அவ்வளோ நமக்கு செலவுகள் இல்லை. சரியா? எல்லாருமே பயன்பெறணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவுகளை கொடுக்குறாரு. இப்போ நம்ம அவர்கிட்ட இந்த ஹார்ட் பிரச்சனை வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். உங்களுக்கு இந்த ஹார்ட் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு என்னென்னலாம் உடம்புல பிரச்சனை பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். எங்களுக்கு வந்து ஹார்ட் இந்த வலி வர தப்புன்றதுக்குள்ள அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த சோல்டர் ரெண்டுமே சல்காவும் பயங்கரமாக சாப்பாடு சாப்பிட முடியாது. ஒரு 1 hour கழிச்சு ஃபுல் டயர்ட் ஆகிடும், சோர்ந்துப்படுத்துறவன். அந்த டயர்டெல்லாம் போயிட்டு பின்னாடி குப்புன்னு வேத்திடும். வேத்தெல்லாம் உடம்பு குளிர்ச்சி ஆகிட்டு பின்னாடி எழுந்து பார்த்தாக்கா அப்போதான் பசி எடுக்கும் எனக்கு. அந்த டைம் இப்போ சாப்பிட்டாக்கா ஒரு 2 hour 3 hour நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தாக்கா எங்கேயாச்சும் நடந்து போனாக்கா, வேகமாக நடந்து போனாக்கா மூச்சு வரும். மூச்சு வர்றப்ப நெஞ்சு படப்படன்னு ஜோர் அடிக்கும். அடிக்கிற மூவ்மெண்ட்ல வந்துட்டாக்கா திருப்பி அந்த 2 முட்டியும் சலுக்க வரதுக்கு ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கிற மூமெண்ட்ல எனக்கே தெரிஞ்சிடும். நான் வெளியில் எங்கே போக மாட்டேன், வீட்டிலே இருந்துருவேன். பக்கம் வெளியில் எங்கே போகிறதுனா எனக்கே தெரிஞ்சிடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுற மாதிரி இருக்கும். இப்போ எத்தனை மாசமா நீங்கள் நம்மக்கிட்ட மருந்து எடுத்தீங்க? 6 மாதம் முன்னாடி எனக்கு கேள்விப்பட்டேன். அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து எடுத்த புண்ணிய அந்த 6 மாதமாக கண்டினியூ சாப்பிட சொன்னாங்க சாரு. அது சாப்பிட்டு பின்னாடி ஒரு 3 மாதம் எனக்கு சாப்பிட்டேன். அது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம், வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிடலாம், எந்த ஒரு வலியும் வராது. ஆறாம் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? இப்போ நார்மலாக அழகாக ஜாலியாக போயிருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு கஷ்டம் இல்லை, எந்த ஒரு வலியும் இல்லை, நல்லா இருக்குது. நமக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை. ஓகே ஓகே, உங்கள் ஒய்ஃப் கொடுங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த மாதிரியெல்லாம் உணவுகள் வந்து சமைச்சு கொடுக்குறீங்க? நான்வெஜ் எல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல சார். நான் ஆயில் ஐட்டம் எல்லாம் அதிகமாக கொடுக்கறதில்ல. நார்மலாக வீட்டில் செய்கிறது குதிரைவாலி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, அந்த மாதிரி அரிசி தான் கஞ்சி காசி கொடுத்துட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் சாப்பிடவும் உடம்பு இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கருப்பு கவுனி அரிசி மெயினாக கொடுத்துட்டு வருது. அந்த கஞ்சி காசுனா அதில் அதிகமான ஸ்ட்ரென்த் உள்ளதெல்லாம் அதில் இருக்குது. அது ரொம்பவே பரவாயில்ல, எல்லாருமே குடிக்கலாம். நார்மலாக அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அரிசி கஞ்சி காசி குடிக்கலாம். சரி சிஸ்டர், இப்போ இந்த மருத்துவ முறையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய பொருளாதாரம் செலவுகள் வந்து பார்க்கும்போது இது எப்படி இருக்குது? ஹாஸ்பிட்டலில் போனால் அதிகமாக தான் சார் செலவாகும். ஆனால் இந்த சித்த மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலை விட நிறையாவே கம்மி. ஓகே ஓகே, ரொம்பவே கம்மி. அதுக்கும் இதுக்கும் பார்த்தா இதுதான் பெட்ரு. சரி சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த மருத்துவ முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹார்ட் பிரச்சனையால எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கே போகாது இருந்தாங்க சார். இந்த மருந்து சாப்பிட்டு வந்தேன். எங்கள் பையன் வேற பிறந்துட்டு இருந்தான். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வேலைக்கெல்லாம் போகாத, ரொம்ப பிரச்சனை. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவருக்கு ஹார்ட் பிரச்சனைனால. அதுக்கப்புறம் இந்த மருந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நாட்டு மருந்துன்ட்டு. அதனால இந்த நாட்டு மருந்து கொடுத்த பிறகு இப்போ அவரு ரொம்பவே நல்லா இருக்காரு. வேலைக்கெல்லாம் போறாரு. இப்போ எங்க வேலைக்கு போறாருங்க? ஈரோட்ல வேலைக்கு போய் நிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் வேலைக்கெல்லாம் ஒரு நாள் கூட நிக்கிறது இல்லை, டெய்லியுமே கண்டினியூவா வேலை செய்யறாங்க. ஓகே ஓகே, சரி நேயர்களே, இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ அவங்களுடைய மனைவி, அவருடைய கணவன் 2 பேரையும் நம்ம கேட்டோம். அவங்க வந்து இப்போ எப்படி இருக்கிறாங்க, அந்த ஹார்ட் பிரச்சனையினால அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு
அவங்களுடைய பணங்கள் அதிகமாக செலவாகி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இப்போது நம்முடைய சித்த மருத்துவத்தை அவங்க உபயோகப்படுத்துறதுனால அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இவங்க எந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு நம்முடைய எக்ஸ்டாட், அதாவது பூண்டு எக்ஸ்டாட் இருக்குது. அதே போல் வந்து பார்க்குறோம், நார்மலாகவே ஒரு சில வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்குறோம். அந்த பதிவுகளில் தெளிவாக கொடுத்துருக்குறோம். சரியா? இப்போ அவங்க பிரச்சனைகள் ஏற்றா போல் இப்போ மூலிகையிலையும் நம்ம மருந்துகளாக கொடுக்கலாம், எக்ஸ்டாட்லேயும் மருந்துகளாக கொடுக்கலாம். அதை மருத்துவருடைய ஆலோசனையின்படி கொடுத்துட்டு வரும்போது ஹார்ட்டில் எத்தனை அடைப்பு இருக்கலாம், அதே மாதிரி ஹார்ட்டுடைய ரத்தத்தில் பம்பிங் திறன் ரொம்ப லோவாக இருக்கலாம், எல்லாமே சரி பண்ண முடியும். சரியாக இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனையில் யாராவது இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஃபார்வேர்ட் பண்ணி அவர்களும் பயன்பெறும்படியா சரியா நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.